தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது மன்றாட்டு. இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் கொண்டாடும் இயேசுவின் உருமாற்றம் மகிமையாலும் மர்மத்தாலும் போர்த்தப்பட்டுள்ளது. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவர் மட்டுமே அந்த நிகழ்வை காண அழைக்கப்பட்டனர். நம் ஆண்டவர் இவ்வளவு அற்புதமான ஒன்றை செய்யப் போகிறார் என்றால், அவர் பெரும் திரளான மக்களை மலை மீது ஏறி தமது தெய்வீக மகிமையின் அற்புதத்தை காண அழைத்திருப்பார் என்று ஒருவர் நினைக்கக்கூடும். அத்தகைய ஒரு பகிரங்கமான வெளிப்பாடு அதை கண்ட அனைவரையும் இயேசு மெய்யாகவே கிறிஸ்து, இறைவனுடைய மகன், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மெசியா என்று நிச்சயமாக நம்ப வைத்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏன்? மோசேயும் எலியாவும் அங்கு இருந்ததும் மிகவும் மர்மமானதே. இஸ்ரேலின் வரலாற்றில் மாபெரும் ஆன்மீக மேதைகளாக திகழ்ந்தவர்கள் இந்த இருவர். அவர்கள் ஏன் தோன்றி இயேசுவுடன் உரையாட வேண்டும்? மேலும் தந்தையின் குரல் மேகத்திலிருந்து ஒலித்தபோது திருத்தூதர்கள் ஏன் மிகவும் பயந்தார்கள்? கடவுளின் குரல் பயத்தை அல்ல, பேரானந்தத்தையே தூண்டும் என்று ஒருவர் நினைக்கக்கூடும். நாம் இதுபோன்று கேள்விகளுக்கு பதில்களை தேடினாலும் கிறிஸ்துவின் வாழ்வின் மர்மமான அம்சங்களை, ஒரு சிக்கலை தீர்ப்பவராக அணுகாமல் வியப்புடனும் பிரமிப்புடனும் அணுகுவது சில சமயங்களில் அதிக பலனளிக்கும். அந்த மர்மத்தை ஒருபோதும் தீர்க்க முடியாத, போற்றுதலுடனும் அன்புடனும் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிமையான காரியமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உருமாற்றத்தின் இந்த 3 மர்மங்களையும் அந்த கண்ணோட்டத்தின் வழியாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இந்த 3 திருத்தூதர்களும் இயேசுவுடன் இந்த புனிதமான நேரத்தை செலவிட்டதன் மூலம் பெற்ற மாபெரும் ஆசீர்வாதத்தை கருத்தில் கொள்வோம். அவருக்கு வரவிருந்த காரியங்களுக்காக அவருடைய தெய்வீக மகிமையின் ஒரு காட்சியை அவர்கள் பெற்றனர். அது சந்தேகமின்றி அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தியது. மற்றவர்கள் ஏன் அங்கு இருக்கவில்லை என்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு காட்டப்பட்ட இரக்கத்தை கண்டு நாம் பிரமித்து நிற்கவும், விசுவாசம், தியானம் மற்றும் அருள் சாதனங்கள் வழியாக நாமும் ஜெபமலையின் மீது ஏறி கடவுள் நியமித்த மறைவான வழிகளில் ஆண்டவரின் மகிமையை காண அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்று உணர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக, மோசேயும் எலியாவும் ஏன் அங்கு இருந்தார்கள் என்று கண்டறிய முயற்சிப்பதற்கு பதிலாக அவருடைய கண்ணோட்டத்தில் இருந்து அந்த உருமாற்ற நிகழ்வை கருத்தில் கொள்வோம். இறைவனுக்கு நேருக்கு நேர் பேசும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் சீனாய் மலையில், அதாவது ஓரேப் என்னும் அழைக்கப்படும் மலையில் இறைவனை சந்தித்திருந்தனர். இப்போது தாங்கள் பிரகடனம் செய்த அனைத்தின் நிறைவையும் காண்பதற்காக மாமிசத்தில் வெளிப்பட்ட இறைவனாகிய கடவுளை இயேசு இறைமகன் என்று அழைத்து மீண்டும் ஒரு முறை அந்த மலையில் தங்களை தாங்களே கண்டுகொள்ளுகிறார்கள். தாங்கள் முன்னறிவித்தவரின் மகிமையை நேரில் கண்டது அவர்களுக்கு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். இறுதியாக தந்தையின் குரலை கேட்டவுடன் திருத்தூதர்களை ஆட்கொண்ட பரிசுத்த பயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். பயம் மகிழ்ச்சிக்கு முரணானது என்று தோன்றினாலும் அது தண்டனையை பற்றிய பயம் அல்ல, மாறாக இறைவனுடைய மகத்துவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் முற்றிலுமாக அது கொடுக்கப்பட வேண்டும். நித்தியமானவரின் பிரசன்னத்தில் ஒருவர் நிற்பதை உணரும்போது எழும் பயமே அது.
மேலும் இயேசு அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னபோது அவர் அந்த பிரமிப்பை நிராகரிக்கவில்லை, மாறாக அதை ஒரு உறுதியான அன்பாக மாற்றினார். அந்த ரகசியம் அப்படியே இருந்தது, ஆனால் இப்போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ரகசியமாக இருந்தது. நீங்கள் திருமறையை வாசிக்கும்போது, இறைவார்த்தை வாசிக்கும்போது அதை ஒரு சிக்கலை தீர்க்கும் கருவியாக அணுகிறீர்களா அல்லது ஆழ்ந்து சிந்திக்கும் கருவியாக அணுகிறீர்களா? இரண்டு அணுகுமுறைகளுக்கும் அதனதன் இடம் இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் அணுகுமுறை எப்போதும் நம்மை இறைவனுடனான ஐக்கியத்திற்குள் ஆழமாக இழுத்துச் செல்கிறது. ஏனென்றால் கடவுளே எல்லாவற்றிலும் மிக பெரிய மர்மம். அவரை வெறும் கருத்துக்களாக சுருக்கவோ அல்லது பகுத்தறிவால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ளவோ முடியாது. நம்மால் ஒருபோதும் கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவர் தம்மை வெளிப்படுத்த தேர்ந்தெடுக்கும் போது மட்டுமே நாம் அவரை அறிந்து நேசிக்க முடியும் என்பதை இந்த மலை அனுபவம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே இயேசுவோடு மலை அனுபவத்தில் இணைந்திருந்த சீடர்களைப் போல மோசேயும் எலியாவும் கண்டு பிரமித்த இயேசுவினுடைய அந்த வெளிப்பாடுகளை இன்று நாமும் அனுபவிக்க இறையருள் வேண்டி தூய ஆவியின் அருள்பொழிவுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஞானத்தின் சுடரொளியாக வெளிப்பட்ட இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சுவையற்ற இந்த உலகத்திற்கு சுவை கொடுக்கவும் இருளான இந்த உலகத்தை பிரகாசிக்கச் செய்வதற்கும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நாங்கள் என்பதை நினைத்து மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி உம்மை மகிமைப்படுத்தும் இந்த நாளில் எங்களையும் உமது மாட்சியில் பங்கு பெறச் செய்ய உம்மோடு எங்களை மலையிலே நிற்கச் செய்கின்றீர் என்ற சத்தியத்தை தியானித்து மகிழ்கிறோம். உம்மை அன்பு செய்த, உம்மால் அன்பு செய்யப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை தாபோர் மலைக்கு அழைத்துச் சென்று உமது விண்ணக மாட்சி வெளிப்படுத்தினீரே. இன்றும் உமது அன்பை நிலைநிறுத்த எங்களையும் அந்த மாட்சியில் பங்கு பெற வல்லமையை கொடுத்து எங்களை அழைத்தவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. மாட்சியில் பங்கு கொள்ள சீடர்களை மலைக்கு மேல் அழைத்து சென்றீர். அதேபோல எங்களையும் இன்று மலை மேல் ஏறி வாருங்கள் என்று அழைக்கின்றீரே. சமவெளி பாதையில் எளிதாக நடக்கலாம், கவனமில்லாமல் கூட நடந்து விடலாம், குறைவான சக்தி இருந்தால் கூட போதும். ஆனால் மலை மேல் நடக்க வேண்டுமென்றால் கரடுமுரடான பாதையை கடந்து செல்ல கவனம் தேவை. மலை மேல் ஏற அதிகமான ஆற்றல் தேவை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இவ்வாறு முழு வலிமையோடும் மன தைரியத்தோடும் தடைகளை தாண்டி முழு ஆற்றலையும் வலிமையும் பயன்படுத்தி உறுதியான மனநிலையோடு உம்மோடு பயணிக்க இன்று இறை பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் வழியிலே சோர்ந்து போகாதபடி, உம்மை தேடுதலிலே நாங்கள் தளர்வுளாதபடி உமது ஆவியானவர் இன்று எங்கள் உள்ளங்களை திடப்படுத்துவாராக. உமது மகிமை கண்டு அதிலிருந்து பிறக்கும் சக்தியினால் இந்த உலகத்தில் பயத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படவும், சிறப்பாக சாவின் பயத்திலிருந்தும் நோய்களின் பயத்திலிருந்தும் கடன் தொல்லைகளினால் எங்களுக்கு வருகின்ற மன குழப்பகத்திலிருந்தும் மனதில் இருக்கின்ற காரியங்களால் எங்களுக்கு ஏற்படுகிற நோய்களினாலும் நாங்கள் இன்று வழியிலேயே வீழ்ந்து போகாதபடி இன்று உமது வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துவீராக. உமது வல்லமையினால் எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்களும் இந்த உலகத்திற்கு உமது மாட்சியின் சாட்சியாக விளங்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆற்றலை வெளிப்படுத்தி எங்களுக்குள் இருக்கின்ற இயேசுவினுடைய மாட்சியினால் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உருமாற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.